ஹாய் பிரைஸ் லார்ட். ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் எப்பொழுது போலவே அது விசேஷித்தமானது. ஸோ எனக்கு ஒரு சிலர் மெசேஜ் அனுப்பி எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் செகண்ட் சாப்டர் அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இட் இஸ் வெரி வெரி நைஸ் டு see that people when they are interested, கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கோ அறிந்து கொள்வதற்கோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இட் இஸ் ரியலி வெரி வெரி என்ன சொல்கிறது, சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம கொரிந்தியர் 2வது அதிகாரம் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ பீப்புள் were telling that they all belong to God, they knew about God, தேவன் யாருன்னு தெரிஞ்சிச்சு, எல்லாமே தெரிஞ்சிச்சு. பட் ஸ்டில் they had divisions in the church. இதுதான் நம்ம 1ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு 2வது அதிகாரம் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். நல்லா லிசன் பண்ணுங்கள். பாதி பார்த்துட்டு ஓடிடுறது. இது நீங்கள் இந்த பைபிளில் இப்போ நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் இந்த மாதிரி வசனங்களாச்சும் நீங்கள் கேட்கும்போது கம் லெட்ஸ் கெட் பிஹெச்டி. ஆண்டவருடைய ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாமே. இஸ் கிவிங் டு மீ. ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு மோசமான லூஸ்க்கே அவர் கொடுப்பாருன்னா நம்ம வி cannot tell that அவங்களுக்கு இல்லையா இவங்களுக்கு இல்லைன்ட்டுலாம் நம்ம பேச முடியாது. இஃப் இஸ் கிவிங் டு us, let us come and learn. We'll sit at the feet of Christ and learn. ஓகேவா? that should be our intention. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானமாயிருந்தேன். ஸோ பவுல் என்ன சொல்கிறார் கொரிந்தியர் சபைக்கு, அப்போ நான் உங்கள் சபைக்கு வரும்போது நான் அவருடைய சாட்சியை சொல்கிறதுக்கு சிறந்த மாதிரி வசனிப்போடாவது சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக நாங்கள் வரலை. இன்றைக்கு நிறைய பேர் தேவனுடைய சுவிசேஷத்தை பேசும் பொழுது இந்த சிறந்த வசனம் அப்படின்னு வாங்க. சிறந்த வசனம் ரொம்ப அப்படியே முத்தா தமிழ் பேசி முத்தா அப்படியே சுத்த தமிழில் பேசுறது ஒரு இது கிடையாது. தேவன் ஆண்டவருடைய ஞானம் அது எப்படி இருக்கிறோமோ நாம் அப்படியே இருக்கும்போது அந்த ரிசீவ் பண்ணுற அந்த பேச்சுகள் அவருடைய ஞானம். பவுல் சொல்கிறார், நான் அங்கே வரும்பொழுது என்னுடைய ஞானத்தோடவோ இல்லை என்ன சொல்கிறது சிறந்த வசனம் சொல்கிற மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்படி நான் பேச நான் வரலப்பா. ஓகேவா? நான் அப்படி அறிவிக்கிறவனாக வரவில்லை. மாறாக எப்படி ஆகிலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் காண்பித்திட வேண்டுமே என்ற ஒரு நோக்கத்தோடு என்னை பற்றி நான் அறிவிக்க வரவில்லை. உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானம். என்னை விட்டா வேற என்னை விட்டுட்டு என்னை பற்றி அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி எப்படியாவது அவரை பற்றி மட்டும் நான் காமிச்சிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் எங்கே வந்தார்? கொரிந்தியர் சபைக்கு வரார். ஸோ இன்றைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? when a pulpit is given to a man or a woman, they use it for what? நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் பெரிய பெரிய இது பண்ணேன், நான் ஊழியத்துக்கு இது பண்ணேன், நான் இது பண்ணேன், நான் இவ்வளோ டொனேஷன் கொடுத்தேன், நான் இப்படி பண்ணுறேன். we are not there. ஒரு தேவன் ஒரு ஸ்டேஜ் உனக்கு கொடுக்கும்போது ஸ்டேஜ் cannot be லைக் அந்த ஸ்டேஜ் மேலே தான் பேசணுன்ட்டு ஒன்றும் இல்லை. எப்படி ஏசப்பா ஒரு கிணறுகிட்ட போயிட்டு அந்த விபச்சார ஸ்திரீனிடத்தில் பேசும்போது he converted that place into a stage. Wherever you preach about Christ, that place becomes a stage. நீ ஒருவேளை கடைக்கு போகலாம், ஏதோ ஒரு வார்த்தை பேசலாம், அந்த இடத்துல நீ நின்றுட்டு இருப்ப. that is a stage. But that stage you cannot use it for appreciating yourself. நான் இப்படி நல்லா ஸ்ருதியோடு பாடுவேன், நான் நல்லா இப்படி ஊழியத்துக்கு நான் இப்படி டொனேஷன்ஸ் கொடுப்பேன், நான் நல்லா இப்படி பண்ணுவேன். we are not here to show ourselves. நம்மக்கிட்ட காண்பிக்கணும் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஏசப்பா மட்டும் வந்திருக்கலனா, அவர் நம்மளை காப்பாற்றிருக்கலனா, அவர் ரத்தம் சிந்திருக்கலனா, நம்மளை மீட்டு கொண்டிருக்கலனா we are nothing. அப்போது மேன்மை பாராட்டுகிறவன், நீங்கள் போக போக நீங்கள் பார்ப்பீங்க, மேன்மை பாராட்டுகிறவன் எவனும் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டு. you show about your weakness. தேவனுடைய வார்த்தைகளை பேச வரும் பொழுது we cannot talk about ourselves. this is a very very என்ன சொல்கிறது மோசமான ஒரு character of a child of God, whoever is ministering. நான் இப்படி பண்ண when we show our
வீக்னஸஸ், நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பேசும் பொழுது, கிறிஸ்துவின் பலனை நம்ம பேசும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் பலனடைவார்கள். அப்போ பவுல் அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை ஒன்று விட்டா என்னை பற்றி நான் எதுவுமே காண்பிக்கவே கூடாதுன்ற ஒரே ஒரு எண்ணத்தினால தான் வந்தேன். ஸோ எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கிறிஸ்துவை மேன்மை பாராட்ட, கிறிஸ்துவை மகிமைப்படுத்த மட்டுமே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றாங்க பவுல் சொல்றாரு. நான் அப்படி தானே வந்தேன். எப்படி இந்த பிரிவினெல்லாம் வந்துச்சு? நான் வரும்போது ரொம்ப ஞானமா வந்தேன்ப்பா, உங்ககிட்ட எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்துவை காட்டணும் வந்து எப்படி இப்படியெல்லாம் ஆயிடுச்சுட்டு அவர் ஆச்சரியப்படுறாருங்க பாருங்க. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். Why should Paul get afraid? ஏன் பவுல் பயந்தார்? ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனுஷன், பிசாசுகளை துரத்துன ஒரு பேச்சு பேசின உடனே பிசாசுகளை துரத்துனவர். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரே ஒரு மெசேஜில் பேதுரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பவுல் செய்த ஒரே ஒரு மெசேஜில் 12,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா யாருமே பைபிள் படிக்கல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறது, இது இப்படி தான் இருக்கும், ஐயோ இதெல்லாம் இருக்காது, இது நீங்கள் பைபிள்லேருந்து வெளியில் எங்கேயோ இருந்து எடுத்து சொல்கிறீங்க. தீஸ் ஆர் ஆல் என்ன சொல்கிறது, இக்னோரன்ஸ், பிப்ளிக்கல் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் சொல்கிறாரு, பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும். ஏன் பவுல் பலவீனத்தோடு வந்தார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை ஒரு மனுஷன் பேசும்போது he should admit that he is weak. ஒரு மனுஷன் எப்போ நான் பலவீனமானவன் அப்படின்னு சொல்றானோ அப்போதான் தேவனுடைய ஞானத்தை பேசும்படியாக அவர் பலத்தை தருவார். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லைப்பா, ஐ ஆம் வெரி வெரி வைஸ். இந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் காட் வில் நாட் யூஸ் சச் பர்சன்ஸ். அந்த மாதிரி ஜனங்களை அவர் யூஸ் பண்ணவே மாட்டார். இங்கே பார்க்கும்போது பலவீனத்தோடு வந்தேன் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, அவர் பலவீனத்தோடு வரும்போது தான் தேவனுடைய பலன் அவரில் கிரியை செய்யணும் வந்தார். பயத்தோடு வந்தார். ஏன்பா பவுல் பயப்படணும்? அப்படி பயப்படுற மாதிரி பவுலுக்கு என்ன இருந்துச்சு? ஆண்டவர் இருக்கலையா பவுல் கூட அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் அவர் பயத்தோடு வந்தார்னா, when a man or a woman of God preaches இல்லையா, தேவனுடைய வசனத்தை நாம் பிரசங்கிக்கும் பொழுது we should always have one thing in our mind, that only Christ should be preached, only Christ can be shown to this world, nothing should come about us. நம்மை குறித்து ஒன்றுமே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் பவுலுக்கு இருந்துச்சு. நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் வந்தேன். ஏன் நடுக்கப்பட்டார்? ஏன் why Paul was trembling? sometimes என்ன தெரியுமா, we will preach something, we will do something. நம்ம எதையோ குறித்து பெரிய பேச்சுகளை பேசுவோம், ஆனால் அது படி நடக்கவே மாட்டோம். சத்தியத்துக்கும் நம்ம செய்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத போல் நம்ம வாழ்வோம். ஸோ பவுல் அதில் நடுக்கம், ஏன் அவருக்கு நடுக்கம் வந்துச்சுன்னா, வாட் ஐம் ப்ரீச்சிங் ஐ ஷுட் ப்ராக்டிஸ். நான் எதை நான் ப்ரீச் பண்ணுறேனோ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பீப்புள் வில் they will get ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். வாட் திஸ் மேன் இஸ் டூயிங் இஸ் கரெக்ட் பிகாஸ் வாட் he preached he is doing. அப்போ அந்த நடுக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு, நான் என்ன ப்ரீச் பண்ணுறேனோ அது போல் நான் எப்படியாச்சும் வாழ்ந்துடணும். ஸோ தட் ஷுட் பி அவர் ஆட்டிடியூட். எப்போயாச்சும் இஃப் யூ ஒரு மனுஷன் உனக்கு பாவம் செய்யாதுன்னு சொல்கிறான்னா அவன் செய்ய மாட்டான், அதனால தான் பாவம் செய்யாதுன்னு சொல்கிறான். இல்லை ஒரு மனுஷன் நீ பணம் ஆசைப்படாதன்னு எப்போ ஒரு மனுஷன் பணம் ஆசையை வெறுக்கிறானோ அப்போ தான் அவனால் ப்ரீச் பண்ண முடியும். அந்த மனுஷனால் அப்போ தான் ப்ரீச் பண்ண முடியும். பரிசுத்தமாக வாழ்கிறவன் மட்டும்தான் பரிசுத்தமாக வாழு அப்படின்னு மற்றவங்களை ஊக்குவிக்க முடியும். ஸோ பால் வாஸ் டெல்லிங் லைக் தட், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால். நீ டேபிள்ஸ் படிக்கிறதுனால உனக்கு ஞானம் வராது, தேவனுடைய ஞானம் வராது. இல்லை நீ சயின்ஸ் படிக்கிறதுனால, இன்ஜினியரிங் படிக்கிறதுனால, நீ நர்சிங் படிக்கிறதுனால, இதெல்லாம் தேவனுடைய ஞானம் இதில் வராது. தேவ ஞானம் எப்போ கிடைக்கும்? விசுவாசம் அப்படின்றது மனுஷனுடைய ஞானத்தினால் வராமல் தேவனுடைய பலத்தினால், அவர் பலன் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு விசுவாசம். திஸ் இஸ் த விஸ்டம் ஆஃப் காட். ஒரு மனுஷன் படிக்கிறதுனால அவன் ஞானியாக ஆவறதில்லை. he just gets salary for wasting his years in studies. பட் தேவனுடைய ஞானம் எப்போ வருது? அது
இந்த விசுவாசம் அப்படின்றது தேவனுடைய பலத்தினால வருதான். ஸோ தெர் இஸ் a total difference. அப்புறம் பாருங்க, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டத்தக்கதாக இருந்தது. நான் பேசுகிற பேச்சு, என் பிரசங்கம் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனதா இல்லாமல். நீ தேவனுடைய ஞானமுள்ள பிள்ளையாக இருந்தால் ஒருத்தர் எதுனா பேசும்பொழுது இது கரெக்டா இது தப்பா நீ புரிஞ்சு நீ எதுனா பேசிக்குவேன். அது எதுவுமே இல்லைன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்டு நீ பார்த்துன்னு இருப்பேன். கேட்கலாம், நீ வந்து பாவம்லாம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னா நீ கேட்டு நிற்ப அங்கே. பைபிள் என்ன சொல்றது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு வந்து வார்த்தையை கொடுத்து நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு நீ பேசினா நீ ஊழியக்காரனும் இல்லை, நீ ஊழியக்காரியும் இல்லை. whether they like it or not, you have to preach as God said. அவர் எப்படி சொன்னாரோ அப்படி பேசிட்டு நீ போயினே இருக்கணும். அது பலன் கொடுக்குதோ இல்லையோ அது அவருடைய என்ன விதைக்கிற வேலை. தண்ணி யாராச்சும் வச்சு ஊற்ற வைக்கிறாரு, விளை செய்கிறது தேவன். அப்போ பவுல் அங்கே அதுதான் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். we cannot speak wisdom with everybody. பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டும் தேவ ஞானத்தை பேசினா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் போல் சொன்ன, தேறினவர்களுக்குள்ளே தான் தேவனுடைய ஞானத்தை பற்றி நாங்கள் எல்லார்ட்டையும் பேசுறது இல்லை பண்ணாங்க. உங்ககிட்ட தான் வந்து பேசணும். இந்த ஞானம் எல்லாம் நான் வந்து வேற யார்கிட்டுமே பேசலப்பா, கொரிந்தியர் சபை உங்ககிட்ட தான்ப்பா நான் பேசினேன் தேவ ஞானத்தை பற்றி. நீங்களாம் தேறினவர்களாக இருந்தீங்க அப்படின்ட்டு தாப்பா நான் பேசினேன் அப்படின்ற. நீங்களாம் ரொம்ப புத்தி உள்ளவங்களா இருந்தீங்கன்னு தாப்பா நான் பேசினேன். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் இல்லை. அந்த பிரபஞ்சத்தின் ஞானத்தை குறித்து நான் பேசலப்பா. யூ ஹேவ் டேக்கன் இட் ஸோ லைட்லி. ஈஸியாக எடுத்துக்கினீங்களாப்பா. நான் உலக பிரகாரமான ஞானத்தை பற்றி பேசல. ஐ டென்ட் ஸ்பீக் அபவுட் பாலிட்டிஷியன்ஸ், ஐ டென்ட் ஸ்பீக் அபவுட் டாக்டர்ஸ், ஐ டென்ட் ஸ்பீக் அபவுட் சயின்ஸ் அண்ட் ஆல் திஸ் ரப்பிஷ். ஐ ஸ்போக் அபவுட் த விஸ்டம் ஆஃப் காட். அண்ட் அதுவும் தேறினவர்களுக்குள்ளே. யாருக்கு பேசினாரா? தேறினவர்களுக்குள்ளே நான் பேசினேன். பவுலங்க அவங்களுடைய அந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ், நான் பவுலை சார்ந்தவன், நான் கேபா யார்? பேதுரு. கேபாவை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன்றீங்கெல்லாம் பேசி அவ்வளோ புத்தி இருக்குதே உங்களுக்கு. அவ்வளோ புத்தி இருக்கிற உங்களுக்கு தாப்பா பேசினேன். நீங்கள் ரொம்ப தேறினவர்கள் அப்படின்ட்டு உங்ககிட்ட தாப்பா நான் ஷேர் பண்ணேன் அப்படின்ட்டு. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதும் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். வாட் were they actually speaking? எதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க? உலகமே உருவாகிறதுக்கு முன்பதாகவே there was a plan that Jesus Christ would come to this earth and he would create people, he would die for us. நமக்காக மரிப்பார், ரத்தம் சிந்துவார், பாடுபடுவார், உயிர் தெழுவார். அந்த ஞானத்தை உலக தோற்றத்துக்கு முன்பதாக மறைக்கப்பட்ட ரகசியம். இஃப் யூ ஹாவ் த விஸ்டம் ஆஃப் காட், தேவனுடைய ஞானம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா யூ ஹாவ் த பிக்கெஸ்ட் சீக்ரெட். அவன் சயின்ஸ் யார் படிச்சிருக்கிறானோ, அவன் ராக்கெட் ஏற்றுறவன், டெஸ்லா பண்ணுறவன், டெஸ்லா கார் பண்ணுறவன், இவெல்லாம் உனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய ஞானத்தை அவர்களுக்கெல்லாம் மறைச்சு. ஏன் அவர்களுக்கு மறைச்சார் தெரியுமா? தே தாட் தே ஆர் வைஸ். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது இல்லை அப்படின்னு அவன் நினச்சதுனால தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை பார்க்கும்போது என்ன பண்ணாராம்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவைகளை, உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை அவர் தெரிந்து கொண்டார். இந்த ரகசியம் அந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக மறைக்கப்பட்டிருந்துச்சான். இந்த மாதிரி இந்த வசனங்கள்லாம் கேட்கறதுக்கே நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் பாருங்க. அப்புறம் பாருங்க, அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்ற பவுல். இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது ஏரோது ராஜா இருந்தார். இயேசு கிறிஸ்து வரும்போது அநேக பிரபுக்கள் இருந்தாங்க. Why they all killed Jesus? எதற்காக அவர்கள் இயேசுவை சிலுவையில் இருந்தார்கள்? Because they did not know, they did not have the wisdom of God. அவர் அங்கு அவர்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாலும் they were not able to believe him. நீ எந்த அதிகாரத்தில் இந்த அற்புதத்தை செய்கிற? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? நீ 3 நாளுக்குள்ள எப்படி சரீரத்தை எப்படி எழுப்பிற? இந்த மாதிரி பேச்சுங்கள்லாம் ஏன் பேசிட்டு இருந்தாங்க? பிகாஸ் they did not have the wisdom of God. பட் மறைக்கப்பட்டிருந்த, உலக தோற்றத்துக்கு முன்பதாக மறைக்கப்பட்டிருந்த அந்த ஞானத்தை தேவன் யாருக்கு கொடுத்தாரா? பவுலுக்கு கொடுத்தார். பவுல் மூலமாக நாம் அதை அறிந்து கொண்டோம். நீங்க அதே பேரு, ஆமா உங்கெல்லாம் ஏசப்பா கொண்டுட்டாங்க சிஸ்டர்,
கெட்டவங்க சிஸ்டர், அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப மோசமானவனுங்க, ஏசு கிறிஸ்துவை போட்டு தள்ளணுங்க அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க போட்டு தள்ளுறதை விட நம்ம பண்ணுற மோசமான விஷயம் நிறைய இருக்குது. பாருங்கள், அவர்கள் அறியாமல் பண்ணாங்களாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பாருங்கள், ஒரு தேவ ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவன் சபையை அசட்டையாக எண்ண மாட்டான், தேவனுடைய வார்த்தைகளை அசட்டையாக எண்ண மாட்டான். சும்மா போட்டு பார்த்தேன் என்ன இருக்குது எல்லாருமே பேச, இதில் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம், அந்த அக்காவுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா நம்ம என்னத்துக்கு பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ஏதாச்சும் உருப்படியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சீரியலு, டிவி, மொபைலில் ரீல்ஸ் பார்த்துருந்தேன்னா உன்னை விட மோசமானவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பைபிள் அழகாக சொல்லுது பாருங்க, அவர்கள் ஞானத்தை இல்லாதவர்களாக இருந்ததுனால தான் அவர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள். அப்போ நீயும் அந்த ஞானம் இல்லாதவனாக இருந்தால் நீ சபையை அசட்டை பண்ணுவ, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவ, உபவாச கூட்டத்தை அசட்டை பண்ணுவ, அவருடைய கிறிஸ்து இயேசுனுடைய கீழ்ப்படிதலை நீ வந்து அசட்டை பண்ணுவ. இஃப் யூ ரெஸ்பெக்ட் காட், இஃப் யூ லவ் காட், யூ வில் ப்ரையாரிட்டைஸ் ஹிம். எல்லாவற்றுக்கு மேலே அவரை வைத்து நீ அழகு பார்ப்ப. அவங்க என்ன, அவங்க வந்து பாவம் இன்னைக்கு ஞானத்தை கண்கள் மூடப்பட்டு இருந்துச்சு, இன்னைக்கு வசனங்கள் காதுக்கு நேராக வந்தால் கூட காதுகள் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஃபில்ட் அண்ட் பிளாக்டு. அப்பா இதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோப்பா, எங்களுக்கு என்னத்துக்கு இது அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். என்னைக்கு அப்படி சொல்கிறீங்களா அப்படியே பட்டவங்கள தான் ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். இப்போ என்ன கூட என்ன இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போ ஒரு மனுஷனை கீழே பார்க்குறீங்களோ, எப்போ ஒரு ஒரு ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனுஷர்களை நீங்கள் கீழே பார்த்து இதுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்போது உலகத்தில் பைத்தியமானவர்களை அவர் தேடி வந்தாருன்னா நீ பைத்தியன்ற யாரோ அவங்கள தேடி வந்து அந்த மறைக்கப்பட்டிருக்கிற ஞானத்தை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ நான் பைத்தியம்தாப்பா, நான் பைத்தியம், நான் தள்ளப்பட்டிருந்தேன், நான் ஒடுக்கப்பட்டிருந்தேன், அற்பமாக எண்ணப்பட்டிருந்தேன், என்ன தேடி வந்தார், ஞானத்தை அவர் கொடுத்தார். அவ்வளோதான். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்க்கும்போது பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸோ இந்த வசனத்தை நிறைய பேர் படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க, பரலோகத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். எந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கமே இல்லாதவர்களாக மாறிவிட்டோம். ஏதோ ஒரு வசனம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இல்லையா, இங்கே வந்து பவுல் வந்து 2-3 இடத்துல சொல்கிறார், ஸ்திரியானவள் சபையில் பேசக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது. அது எதுக்கு சொன்னார், ஏன் அந்த கான்டெக்ட் அங்கே வந்துச்சு, எதுக்கு, அது யாருமே படிக்கிறது இல்லை. அது ஏதோ ஒன்று பிடிச்சின்னு அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான். வை தெரியாது. சரி, இந்த வசனம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கண்ணுகள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. எதை குறித்து சொன்னார் தெரியுமா, தேவனுடைய ஞானத்தை குறித்து தான் அவர் அங்கே பவுல் அங்கே பேசி கொண்டிருக்கிறார். என்னன்ட்டு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யாரையெல்லாம் தேவன் அன்பு செய்தாரோ அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் என்ன, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினது என்ன இந்த உலகத்தில், அவருடைய ஞானம். அது இது வரைக்குமே எந்த கண்ணும் பார்க்கலையா, எந்த காதுகளும் கேட்கலையா, சாதாரணமாக தோன்றுகிறதும் அல்ல. அது தேவனுடைய ஞானம் அப்படின்றது ஈஸியாக ஐ ஜஸ்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ நோ அபவுட் இட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் டாக் வர மாதிரி இருக்கிற காரியங்களும் அல்ல. மாறாக நமக்கோ தேவனை அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தின. when our spirit sinks with SYNCS sinking, ப்ளூடூத் கனெக்ட் ஆகுதில்ல, அது போல் ஆண்டவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் கனெக்ட் ஆகும்போது அவருடைய ஞானத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தட் இஸ் வென் இந்த உலகமே பாருங்கள், டெஸ்லா பண்ணவனுக்கு அந்த கண் ஓப்பன் ஆயிருக்கா, அவருடைய ஞானத்தை புரிந்து கொள்ள. See, everybody believes in God, but not everybody believes in Jesus. That is the issue here. அதனால தான் உலகம் இன்னைக்கு அவரை வெறுக்குது, அதனால தான் உலகத்துக்கு இன்னுமே அவர் வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது அவைகள் மனுஷனுடைய இதயத்தை தோன்றவில்லை, நமக்கோ தேவன் ஆவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவர் மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து கிரியை செய்யும் பொழுது தான் he starts thinking, that person starts thinking, oh இப்படிதான் இருக்கும், this is the truth, this is the fact அப்படின்னு ஆவியானவர் இருக்கும்போது தான் அவனால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் பவுல் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீங்களேப்பா, நான் உங்களுக்கு வந்து ப்ரீச் பண்ணும்போது பவுல், பேதுரு, அப்போலோன்ற அப்போ பேசினேன், ஆண்டவரை தானே பேசினேன், எப்படி நீங்கள் இப்படி மாறிட்டீங்க அப்படின்ட்டு பவுல் எழுதி சொல்கிறார் பாருங்கள். 11, மனுஷனுள் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனைக்குரியவைகளை அறிவான், அப்படி போல் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டேன். ஒரு மனுஷன் என்ன யோசிக்கிறான்ட்டு அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல் தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய காரியங்களை அவனால் மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியும், எல்லா மனுஷனாலும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
பவுல் அந்த சபைக்கு எழுதுறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. எங்களுக்கு உலகத்தின் ஆவி இல்லைப்பா. ராக்கெட் எப்படி பண்ணோம், டெஸ்லா எப்படி பண்ணோம், பாலிடிக்ஸ் எப்படி பண்ணோம், பொலிட்டீஷியன்ஸுடைய இதெல்லாத்துக்காக எங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அந்த ஞானம் இல்லைப்பா எங்ககிட்ட. மாறாக எங்களுக்கு இந்த எங்களுடைய ஞானம் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அந்த ஆவியை பெற்றதுனால தான் தேவனுடைய ஞானம் உனக்கும் எனக்கும் புரியும். we cannot understand God's word just like that. எல்லா மனுஷனும் தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் பவுல் அங்கே சொல்றார், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். மனுஷர்கள் பேசுகிற பேச்சும் இருக்கு, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு பேசுகிற பேச்சுகளும் இருக்கு. ஸோ டு whom you listen is very very important. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, பகுத்தறிவின் ஆவி உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்றால் ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ பேசும் பொழுது we will know about whom are they speaking. இது இந்த வாசனை எதுக்காக வருது, அவங்கள பற்றியே ஜாஸ்தி பேசுகிறாங்களே, இது இது நான் நல்லா பண்ணேன், நான் அங்கே போனேன், நான் இப்போ என்னது ரொம்ப காஸ்ட்லியான ஷூ போட்டேன். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை போல பேசாமல் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அதுதான் சொல்றேன்ல, ஆண்டோடைய வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படியே புரிஞ்சுக்கல இன்னைக்கு உலகம். அதனாலதான் எல்லாரும் ஒரு காஸ்பல், நீ எப்படி புரிஞ்சுக்கோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஆனால் எல்லாரும் ஒரே போட்டில் ட்ராவல் பண்ற மாதிரி போயின்னுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே நம்ம பேசும்போது தான் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஒன்லி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆவிக்குரிய வார்த்தைகளை நாங்கள் எல்லார்ட்டையும் பேச முடியாது, ஆவிக்குரிய வார்த்தைகளை ஆவிக்குரிய ஜனங்களோடு தான் நம்ம பேச முடியும் அப்படின்னு பவுல் அங்கே சொல்கிறார். நீங்கள் உங்களை நான் அப்படி தானே பண்ண நினச்சேன், நீங்களாம் ஆவிக்குரியவர்கள் தேறினவர்கள்னு நினச்சி தானே நான் எல்லாமே பேசிட்டு போனேன் அப்படின்னு பேசுகிறேன். 13 பார்க்கும்போது 14 பாருங்கள், ஜென்ம சுபாவம் ஆவிக்குரியவர்களை. ஓகே 14, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். சபையில் 2 விதமான ஜனங்க இருக்காங்க. எங்க சபையில் ஒன்று ஜென்ம சுபாவமான மனுஷன், இன்னொன்று ஆவிக்குரிய மனுஷன். 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க? 2 பேரும் சபை உள்ளதாக இருக்காங்க. இந்த ஜென்ம சுபாவம் உள்ளவனும் வெளி உலகத்தில் இருக்கிறவனும் சேம். இவன் நாடகம் போட்டுன்னு இருக்கிறான், அவன் பாவன் நாடகம் போடாமல் வெளியில் இருக்கிறான், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. அப்போ சபையில் இருக்கிற 2 விதமான பீப்புள் யார்? ஒன்று ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், இவன் மனம் திரும்பினதை போல நடித்து கொண்டு, அபிஷேகம் பெற்றவனை போல நடித்து கொண்டு உலக பிரகாரமான ஜென்ம சுபாவமான மனுஷனே உள்ளே இருக்கிறான். ஆனால் அதே சபையில் இன்னொரு மனுஷனும் இருக்கிறான், ஆவிக்குரிய மனுஷனும் இருக்கான். ஆனால் இந்த ஜென்ம சுபாவமான மனுஷனுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, அவன் ஜென்ம சுபாவமான மனுஷனுடைய மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கணும். ஹி வில் நெவர் அக்செப்ட். இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டோம், இது இப்படி இல்லவே இல்லை, நாங்கள் யாராச்சும் ஒன்று சொல்லுவாங்க அது மட்டும்தான் நாங்கள் கேட்டுன்னு. தட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டானா, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். என்ன பேசுகிறாங்க, வாட் ஆர் தே ஸ்பீக்கிங், இப்படி பேசுவாங்களாம். தேவனுடைய ஞானத்தை பேசினான். அதே தேவனுடைய ஞானம் இல்லாமல் நீங்கள் பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, தெரியாமல் பண்ணுங்க பாவம், இதுதான் கரெக்ட், இது அவங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னும் போது யாருனாலும் பரிசுத்தமாக இருக்க முடியாது பிரதர், அதனால நம்ம எப்படின்னா இருந்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். தேவனுடைய காரியத்தை எடுத்துன்னு போயிட்டு நீ தேவனுடைய ஞானத்தை கொண்டு போய் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷங்கிட்ட பேசினா அவன் அப்படிதான் சொல்வானா. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால். தேவனுடைய வசனம் இப்போ சொன்னோன்னே புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப தேவனுடைய கிருபை வேணும் ஒரு மனுஷனுக்கு. அதை அவர் கொடுக்காததுனால என்ன ஆயிடுச்சு, அது உட்காந்து ஆராய்ஞ்செல்லாம், ஐயோ யார் ஆராய்ஞ்சிப்பாங்க, டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும், வாங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அதை நம்பின்னு போகலாம் அப்படின்னு சொல்லி நிதானிக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை அவனுக்கு நிதானமாக உட்காந்து பார்க்கறதுக்கு முடியாததுனால அது ஒரு பைத்தியம்ன்றானா. ஐயோ தேவனுடைய ஞானம் புரிஞ்சுக்க முடியாது, விடுங்கிறது வேணாம்,
அப்படின்ட்டு அவைகளை அறியவும் மாட்டான். He will not have time to read it. He will not have the patience to sit and understand. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சபைக்குள்ளவே 2 விதமான மனுஷா, என்ன அழகான வார்த்தை. ஆனால் 15வது வசனம் பார்க்கும்போது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். This spiritual man, the spiritual woman who is sitting in the church and they are sitting and listening, ஆராய்ந்து பார்க்குறாங்க. ஓ, இந்த வசனம் இவ்வளோ ஆழமாக இருக்கா, இட் மஸ்ட் பி. பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், எல்லாரும் பரிசுத்தமாக மாறுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, ஆவியானவரை கூப்பிடுங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே கூப்பிட்டு பரிசுத்தமாக வாழுங்க, கெட் ரெடி கெட் ரெடின்னு சொல்லும் போது இவங்க என்ன சொல்கிறாங்களா, ஏசப்பா இப்போ வரமாட்டேன் பிரதர், ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார் தெரியுமா லாஸ்ட்டு, அதெல்லாம் ஒரு அடையாளம் இருக்குது, இப்படிலாம் சும்மா சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறவங்க பைத்தியக்காரர்கள். ஆனால் ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நிதானிப்பான். ஆமாம், இஸ்ரவேலில் பார்த்தா எப்படி நடந்துட்டுருக்கு, உலகமெங்கும் என்னென்னவோ பிரச்சனை போயிட்டுருக்கு. See, we have to rise up. நம்ம வேக்கப் ஆகணும் பிரதர், ப்ரோ, நம்ம ஏஞ்சிக்கணும் ப்ரோ. எப்படியே இருந்தால் போதாது, பண ஆசையிலேருந்து வெளில வரணும் ப்ரோ, இச்சையிலேருந்து வெளில வரணும், ஆண்டவரை தேடணும் ப்ரோ. இது நிதானிக்கிறவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஸ்திரீ அப்படி தான் யோசிப்பான். இல்லை சிஸ்டர், நம்ம இனிமேலும் இப்படியே இருந்துட்டோம்னா ரியலி வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம், வி ஹவ் ஆல்ரெடி வேஸ்டட் ஸோ மச் ஆஃப் டைம், கம் லெட்ஸ் ரைஸ் அப் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஞானிகள். அவர்கள் நிதானிக்கிறார்கள். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவான். There is no need for someone else to come and teach him. ஞானிக்கு வெளியிலேருந்து வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கும்போது he knows what is right and what is wrong. ஒரு தப்பான உபதேசம் வரும்போது he knows இது தப்பு அப்படின்னு தெரியும். தேவனுடைய ஆவியை பெறாதவன் எல்லாத்தையும் கேட்டு உக்காந்துருப்பான். ஓகே இருக்கலாம். அப்போது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். he sits and listens and he அப்சர்வ் பண்ணுறான். ஒரு மாடு பாருங்கள், சாப்பிட்டுட்டு வந்துட்டு அசை போடுறதில்ல, அது போல் திஸ் ஷுட் பி த திங். இதுதான் உண்மை. வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். தேவனுடைய ஞானம் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்காது. இது உலக தோற்றத்துக்கு முன்பதாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு வார்த்தை. இது தேவ ஞானம் அப்படின்றது டெஸ்ட்லாம் பண்ணுறவனுக்கோ, ராக்கெட் விடுறவனுக்கோ, பாலிட்டிக்ஸ் பண்ணுறவனுக்கோ ஆண்டவர் காமிக்காமல், உலகமே நம்மளை ஒதுக்கி ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டு தள்ளப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்ட நம்மளை தேடி வந்ததே, இதுதான் தேவ ஞானம். அவன் அறிந்து உணர்ந்து அவன் ஆயத்தப்படுறான். ஸோ அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஸோ he will not have anybody to come and teach him, argue. இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவாங்க? ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற மனுஷன். ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் அப்படி அல்ல. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கவனாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? அப்போ நீ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாக இருந்து நீ தேவனுடைய ஞானம் எனக்கு அதெல்லாம் இப்படி இருக்காது பிரதர் அப்படின்னா, அப்போ நீ ஆண்டவருக்கே டீச் பண்ணுற. அப்போ அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டியா, அவ்வளோ பெரிய மனுஷி ஆகிட்டியா? அவ்வளோதான் கேட்குறாரு. நாங்கள் சொல்லி கொடுத்த காஸ்பல்ல வேறு, நீங்கள் என்னப்பா உள்ள என்னென்னவோ பண்ணினுக்கிறீங்களே, அப்போ நீங்கள் ஆண்டவருக்கே ப்ரீச் பண்ணுறீங்களா? ஆண்டவருக்கே நீங்கள் திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி, ஆண்டவருக்கே நீங்கள் அவரே ஒரு பெரிய லைட்டு, அவருக்கே லைட் போட்டுங்கிறீங்களா? அவருடைய ஞானத்தை விட உங்கள் ஞானம் ரொம்ப உயர்ந்ததாப்பா. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. we have the mind of Christ. அவருடைய மைண்ட் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால we can understand the wisdom of God. தேவனுடைய ஞானத்தை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். we can understand the wisdom of God because we have the mind of Christ. கிறிஸ்துவின் ஞானத்தை உடையவன் ஆவிக்குரிய மனுஷன், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவன் ஆவிக்குரிய மனுஷன். ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற மனுஷன் கிறிஸ்துவனுடைய சிந்தையை அடையாதவனாக இருக்கிறபடினால் அவனுக்கு தேவனுடைய ஞானம் பைத்தியமாய் தோணுகிறது. உக்காந்து யார் இதெல்லாம் யோசித்து உக்காராங்க பிரதர், ஏதோ ஒன்று கேட்டோமா வந்தோமா போனோமா அவ்வளோதான் பிரதர், நம்ம ஜாஸ்தி எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது இப்படின்னு வாழ்வாங்க. ஆனால் பவுல் சொல்கிறார், நமக்கோ தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சிந்தை இருக்கிறது. ஸோ பால் வாஸ் டெல்லிங் லைக் திஸ். எங்களுக்கு தேவனுடைய ஞானம் இருக்கிறதுனால தான் நாங்கள் அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அவருடைய மைண்ட் எங்களுக்குள்ளே, அவருடைய சிந்தனை எங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். எப்படி நீங்கள் இப்படி சடனாக மாறிட்டீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற அந்த கான்டெக்ட் வச்சு தான் இவர் பேசிக்கொண்டிருந்தார். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நம்ம நல்லா கற்றுக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் இதை வெளிப்பட்டிருந்துக்கு. பிகாஸ் God has given to me because I was a fool. நான் ஒரு ஃபூல். நான் தேவனுடைய வார்த்தையை அறியாதவள்.
தள்ளப்பட்டவள், அற்பமாக எண்ணப்பட்டவள், பைத்தியக்காரி, அதனால தேவன் என்னை தெரியும். அந்த ஐஎம்சி இவன் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய ஞானம் வேணும்னா he has to accept in front of God that he is a fool. எனக்கு உலக ஞானம் மட்டும்தான் ஆண்டவரே தெரியும். விபிச்சாரம் தெரியும், வேசித்தனம் தெரியும், பொய் தெரியும், பித்தலாட்டு தெரியும், திருட்டுத்தனம் தெரியும். ஆண்டவரே உங்கள் ஞானம் எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் டீச் பண்ணா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு எவன் சொல்கிறாளோ அவர் மேலே தான் தேவன் அந்த ஞானத்தை கொடுப்பா. ஸோ எனக்கு அப்படி தான் கொடுத்தார் ஆண்டவர். ஐ எம் நாட் ஹியர் டு போஸ்ட். அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த பிக்சர் நான் இன்னும் ஆண்டவரை நான் உங்களுக்கு அறிந்து கொள்ளணும். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நான் படிக்கும்போது ஆண்டவருடைய வசனம் எனக்கு ஆண்டு கற்றுத்தராரு. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங், தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங். ஸோ கண்டிப்பாக இது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் கோயிங். லெட்ஸ் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் 3rd chapter. ஆமென்.